வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கார்த்திக் சிட்டிப்படத்துலேருந்து. இன்னைக்கு நான் திருப்பூர்ல இருக்கிற சஸ்திகா ஷோரூம்லேருந்து தான் பேசிட்டு இருக்கேன். ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்ட் டிரைவ்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கான்டாக்ட் பண்ணுறத செக் பண்ணி பாருங்க. மேலும் இதுமான வீடியோக்களை நீங்கள் பார்க்குறேன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டது இப்போ ரீசெண்டாக ஃபேஸ் லிஃப்ட் செய்யப்பட்ட ப்ரஸா அப்டேட் வந்த உடனே ப்ரோ ஆல் வேரியன்ட் கம்பேரிஷன் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. வெஹிக்கிள் அவைலபிலிட்டி ஒரு வேரியன்ட் இருந்தால் ஒரு வேரியன்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. ஒரு வழியாக இப்போ தாங்க தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்டேட் செய்யப்பட்ட ப்ரஸாங்க. அப்டேட் செய்யப்பட்ட ப்ரஸாவை பொறுத்தளவு நமக்கு அந்த 4 விதமான வேரியன்ட்ல அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடலான எல்எக்ஸி, விஎக்ஸி, ஜெட்எக்ஸி அண்ட் ஜெட்எக்ஸி ப்ளஸ் எப்பவும் போல இந்த 4 வேரியன்ட் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு மாற்றங்கள் நமக்கு பார்க்கும்போது இன்ஜின்ஸ் பார்க்கும்போது 2 இன்ஜின்ஸில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 1.5 எண்ணெய் பெட்ரோல் மட்டும் தான் அவைலபிளாக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ நமக்கு புதுசாக அண்ட் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃப்ராங்க்ஸில் கொடுத்துருந்த அந்த 1 லிட்டர் டர்போ பூஸ்ட் ஜெட் இன்ஜின் இந்த பிரஸாக்குமே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ராங்க்ஸ்லேருந்து 1 லிட்டர் டர்போ அப்படியே நமக்கு பிரஸாக் கொடுத்துருந்தாலுமே இதில் நமக்கு அந்த பிரேக் ஹார்ஸ் பவர் அப்படின்றத நமக்கு டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் பிரஸா அப்படின்றது கொஞ்சம் பெரிய வெஹிக்கிள் அப்படின்றதால கொஞ்சம் பவர்லையுமே நமக்கு சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, பவர் ட்ரெயின்ஸ் பொறுத்தளவு நமக்கு 1.5 லிட்டர் எண்ணெய் பெட்ரோல் பொறுத்தளவு இது வரைக்கும் பிஃபோர் ஃபேஸ் லிஃப்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு 5 ஸ்பீட் மேனுவல் தான் அவைலபிளாக கொடுத்துருந்தாங்க. பட் இந்த புதிய அப்டேட்டுக்கு இப்போ 6 ஸ்பீட் மேனுவல் அப்படின்றது புதுசாக நமக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இந்த 6 ஸ்பீட்னால ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி, பிக்கப், ஆக்ஸலரேஷன் இதெல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. அடுத்து நமக்கு ஆட்டோமேட்டிக்ங்க. ஆட்டோமேட்டிக் பொறுத்தளவு நமக்கு சேம் 6 ஸ்பீட் டார்க் மீட்டர் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அப்போ 1.5 எண்ணெய் பொறுத்தளவு 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் டார்க் மீட்டர் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அதுபோக நமக்கு மேனுவல் வேரியன்ட்டுக்கு சிஎன்ஜி அப்படின்றதுமே நமக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ரி லெவல் வேரியன்ட்லேருந்து ஜெட்எக்ஸி வரைக்கும் நம்மளால சிஎன்ஜி வாங்கிக்க முடியும். அடுத்து டர்போ பெட்ரோலுங்க. டர்போ பெட்ரோல் பொறுத்தளவு உங்களுக்கு பேஸ்லேருந்து டாப் எண்ட் வரைக்கும் நமக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல் தான் நமக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு ஆட்டோமேட்டிக் கிடையாதுங்க டர்போ பெட்ரோலை பொறுத்தளவு. ஸோ வேரியன்ட் வைஸாக பவர் ட்ரெயின்ஸ் பற்றி பேசிடலாங்க. அந்த 1.5 எண்ணெய் பெட்ரோலில் 6 ஸ்பீட் மேனுவல் பொறுத்தளவு உங்களுக்கு பேஸ் மாடல்லேருந்து ஜெட்எக்ஸி வரைக்கும் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. டாப் எண்ட் மாடலுக்கு உங்களுக்கு அந்த 6 ஸ்பீட் மேனுவல் 1.5 எண்ணெயில வாங்க முடியாது. அடுத்து 6 ஸ்பீட் டார்க் மீட்டருங்க. அந்த 1.5ல அதில் நமக்கு பேஸ் மாடலுக்கு மட்டும் வாங்க முடியாதுங்க. அது போக நமக்கு விஎக்ஸி, ஜெட்எக்ஸி அண்ட் ஜெட்எக்ஸி ப்ளஸ் வரைக்கும் நமக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த 1 லிட்டர் டர்போ 6 ஸ்பீட் மேனுவல் பொறுத்தளவு பேஸ் வேரியன்ட்லேருந்து டாப் எண்ட் வேரியன்ட் வரைக்கும் எல்லா வேரியன்ட்லையுமே உங்களால் வாங்கிக்க முடியுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படின்றது எல்எக்ஸி அண்ட் விஎக்ஸி மேனுவலுக்கு நமக்கு அவைலபிளாக கொடுக்கலைங்க. பட் இந்த அப்டேட்டுக்கு நமக்கு எல்எக்ஸி வேரியன்ட்லேருந்து டாப் எண்ட் வேரியன்ட் வரைக்கும் நமக்கு அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படின்றது அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து சிஎன்ஜிங்க. சிஎன்ஜியில் முக்கியமான விஷயமே அண்டர் பாடி சிஎன்ஜி அப்படின்றது இதுக்கு முன்னாடி வரைக்கும் மாறுதில் பார்த்தீங்கன்னா நமக்கு விக்டோரிஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த லைனப்பில் இப்போ நமக்கு பிரஸாவுக்குமே சிஎன்ஜி எல்லாமே அண்டர் பாடி சிஎன்ஜியாக அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயங்க. ஏன்னா சிஎன்ஜி போகிறவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பூட் ஸ்பேஸ் காம்ப்ரமைஸ் பண்ணுற விஷயங்க. ஸோ இவங்க கிளவராக நமக்கு அண்டர் பாடி சிஎன்ஜி கொடுத்ததால நம்மளால் அந்த ஃபியர்லேருந்து தப்பிச்சிக்க முடியும்னு சொல்லலாங்க. ஏன்னா நம்மளால சிஎன்ஜிலையும் வண்டி ஓட்டிக்க முடியும், பூட் ஸ்பேஸும் காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லைங்க. ஸோ மாறி இந்த விஷயத்தில் ரொம்ப பெட்டராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து ப்ரைஸ் ரேஞ்சுங்க. ப்ரைஸ் ரேஞ்சு நமக்கு பார்க்கும்போது பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு 7.39 lakhs அப்படின்ற எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுவே டாப் அண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 13.70 lakhs வரைக்கும் இருக்குதுங்க. ஸோ எல்லா வேரியன்ட்டோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், ஆன் ரோட் ப்ரைஸ் நான் டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு பேஸ் மாடல் அந்த ஒன்றுக்கு மட்டும் ப்ரைஸ் சொல்லிடுங்க. பேஸ் மாடல் எல்எக்ஸ்ஐ டர்போ வந்து நமக்கு விலை கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்எக்ஸ்ஐ டர்போ பொறுத்தளவு நமக்கு 7.39 lakhsங்க. அதுவே நீங்கள் எல்எக்ஸ்ஐலேயே 1.5 எண்ணெய் போட்டிங்கன்னா அது ஒரு 90,000 அப்படின்றது வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த 90,000 அப்படின்றது 1 லிட்டர் டர்போ பெட்ரோலுக்கும் 1.5 எண்ணெய் மேனுவலுக்கும் நமக்கு வித்தியாசம் ஆகுதுங்க. ஸோ இது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்து ரொம்ப முக்கியமாக கலர் ஆப்ஷனுங்க. கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது மொத்தமாக நமக்கு ஒரு 6 விதமான கலர்ஸில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கு டூயல் டோன் ஆப்ஷன் அப்படின்றது 3 விதமான கலர்ஸ்க்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 விதமான ஷேட்ஸில் நம்ம பிரஸாவை வாங்கிக்க முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம். இப்போ வேரியன்ட் வைஸாக போய் வேரியன்ட் வைஸாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வித்தியாசங்கள் ஆகுதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரஸாவுடைய எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ, ஜெட்எக்ஸ்ஐ ப்ளஸ் 4 வேரியன்ட்ல அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. 4 வேரியன்ட் உங்க முன்னாடி இருக்குதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வேரியன்ட் வைஸாக என்னென்ன வித்தியாசங்கள் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு பேஸ் வேரியன்ட்லேருந்து போயிடுவோம். பேஸ் வேரியன்ட்டான எல்எக்ஸ்ஐ வேரியன்ட்டோடைய ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்துக்குங்க. ஸோ நமக்கு பானட்லாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. இந்த அப்டேட் செய்யப்பட்டது பொறுத்தளவு நமக்கு கில் செட்டப்பும் ஏர்டம் டிசைன்ஸ் மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த எல்எக்ஸ்ஐ வேரியன்ட்ல சென்டரில் பார்த்தீங்கன்னா சுஸ்கியோட லோகோ அப்படின்றது நமக்கு குரோமில் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ரேடியேட்டர்கள் அப்டேட் செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த எல்எக்ஸ்ஐ வேரியன்ட்ல இருக்கு நமக்கு டார்க் கிரே ஃபினிஷிங்கில் போயிருக்காங்க. தென் ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்தளவு நமக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் அப்படின்றது தாங்க இந்த எல்எக்ஸ் ஈவெண்ட்டுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. அது போக ஹாலஜன் இண்டிகேட்டர் வந்துருதுங்க. ஃபாக் லாம்போட ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, வேணா நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்டேட் செய்யப்பட்ட ஆடம் டிசைன்ஸ் பார்த்துக்குங்க. நமக்கு சில்வர் கலரில் ஒரு எக்ஸ்ட்ரா கிளாடிங் அப்படின்றது நமக்கு ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு ஸ்கிட் பிளேட் பொறுத்தளவு நமக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்கலைங்க. நமக்கு சில்வர் ஃபினிஷிங் எதுவும் ஆட் பண்ணல, மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. வின்ஸில் நமக்கு நார்மலான வைப்பர்ஸ் அப்படின்றது யூஸ்வலாகவே வந்துருதுங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எல்எக்ஸ்ஐ வேரியன்ட். எல்எக்ஸ்ஐலேருந்து விஎக்ஸ்ஐ வரும்போது இங்கே சேஞ்சஸ் நமக்கு பார்க்கும்போது எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க.
எல்எக்ஸிக்கும் விஎக்ஸிக்கும் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அப்படின்றது காமனாக தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் அப்படின்றது எதுவுமே இல்லைங்க. இது அப்படியே நம்ம ஜெட்டக்ஸி வேரியன்ட் வருவோம். ஜெட்டக்ஸி வேரியன்ட் வரும்போது இங்கே சேஞ்ச் ஆகிற ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா நமக்கு டார்க் கிரே ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஜெட்டக்ஸி வேரியன்ட்லேருந்து நமக்கு அந்த டார்க் க்ரோம் ஃபினிஷிங்கில் நமக்கு அந்த கிரில் செட்டப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ். அதே மாதிரி ரெண்டாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எல்எக்ஸி விஎக்ஸி ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ப்ரொஜெக்டர் சிங்கிளாக தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது சிங்கிள் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க ஹாலஜனில். ஆனால் இந்த ஜெட்டக்ஸி வரும்போது டூயல் பேரலில் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாவது சேஞ்சஸ். மூணாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா எல்இடி டிஎல்ஸ் அப்படின்றதுமே இந்த ஜெட்டக்ஸி வேரியன்ட்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மூணாவது சேஞ்சஸ். நாலாவது சேஞ்சஸ் நமக்கு பார்க்கும்போது ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் அப்படின்றது இந்த ஜெட்டக்ஸி வேரியன்ட் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெஹிக்கிள் டர்போ பெட்ரோலுங்க. ஸோ டர்போ பெட்ரோல் ஜெட்டக்ஸி எடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுவே நீங்கள் 1.5 என்ஏல 6 ஸ்பீட் மேனுவல் எடுத்தாலும் சரி, 6 ஸ்பீட் டார்க் மோட் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் அப்படின்றது என்ஏ வேரியன்ட்ஸ்க்கு கொடுக்கலீங்க, டர்போ வேரியன்ட்க்கு மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு நாலாவது சேஞ்சஸ். அஞ்சாவது சேஞ்சஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு வேரியண்ட்டுக்கும் நமக்கு அந்த ஸ்கிட் பிளேட் அப்படின்றது சில்வர் ஃபினிஷிங்கில் கொடுக்கலைங்க. பட் இந்த ஜெட்டக்ஸி வேரியண்ட்ல நமக்கு அந்த சில்வர் கலர் ஸ்கிட் அப்படின்றது நமக்கு அடிஷனலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு அஞ்சாவது சேஞ்சஸ். ஸோ இந்த 5 சேஞ்சஸ் அப்படின்றது எல்எக்ஸி விஎக்ஸி ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் கம்பேர் பண்ணும்போது ஜெட்டக்ஸி வேரியண்ட்ல அடிஷனலாக கிடைக்கிற விஷயங்கள்ங்க. இது அப்படியே நம்ம ஜெட்டக்ஸி ப்ளஸ் வரும்போது இங்கே 2 ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 360 டிகிரி கேமரா அப்படின்றது அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ். ரெண்டாவது சேஞ்சஸ் பார்க்கும்போது நமக்கு விக்டோரிஸில் கொடுத்த மாதிரியே சேம் அப்டேட் செய்யப்பட்ட எல்இடி ஃபாக் லாம்ப்ஸ் அப்படின்றது ப்ரொஜெக்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ரெண்டாவது சேஞ்சஸ். ஸோ இந்த 2 ஃபீச்சர்ஸ் அப்படின்றது நமக்கு ஜெட்டக்ஸி வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜெட்டக்ஸி ப்ளஸில் நமக்கு அடிஷனலாக கிடைக்கிற விஷயங்கள்ங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வித்தியாசங்கள். இப்போ நம்ம சைட் ப்ரொஃபைல் வித்தியாசங்களை பார்க்கலாம். ஓகே, பிரஸாவுடைய சைட் ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய டைமென்ஷன்ஸ் பற்றி பேசிடலாங்க. ஓவரால் லென்த் பொறுத்தளவு 3995 mm, வீல் பேஸ் 2500 mm அண்ட் வித் பொறுத்தளவு 1790 mm, ஹைட் பொறுத்தளவு 1685 mm. அதே மாதிரி இதோடைய கிரவுண்ட் கிளியன்ஸ் பொறுத்தளவு நமக்கு 198 mm கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியன்ஸுங்க. ஸோ சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போதுமே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த எஸ்யூவி கேட்டகரிக்கு வந்ததால் வீல் ஆச்சஸ் அண்ட் கிளாடிங் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு அந்த எஸ்யூவி தோட்டத்தை இன்ஸ்பயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஞ்சஸ் நமக்கு பார்க்கும்போது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த அடிஷனல் சில்வர் கிளாடிங் அப்படின்றது இந்த அப்டேட்டுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் நமக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வீல்ஸுங்க. வீல்ஸ் பொறுத்தளவு இந்த எல்எக்ஸி வேரியண்ட்டுக்கு நமக்கு 16 inches ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் சில்வர் கலர் வீல் கேப்ஸ்மே வந்துருதுங்க. 16 inches வீல்ஸுங்க 215/60 நமக்கு கொடுத்துருக்காங்க. வித் சில்வர் கலர் வீல் கேப்ஸ்மே நமக்கு கிடைக்குது. பிரேக்ஸ் பொறுத்தளவு ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்குங்க, ரியர்ல ட்ரம் பிரேக். இது எல்லா வேரியண்ட்டுக்கும் காமன். சஸ்பென்ஷன்ஸ் பொறுத்தளவு ஃப்ரண்ட்ல நமக்கு மேக்பர்சன் செட்ஸ், ரியர்ல நமக்கு டார்சன் பீப்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுவுமே எல்லா வேரியண்ட்டுக்கும் காமனுங்க. ஸோ ஃப்ரண்ட்லையுமே நமக்கு லைனஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் டைம் நமக்கு ரியர்லையுமே லைனஸ் அப்படின்றது ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நாய்ஸ் ப்ரூஃபிங் அப்படின்றது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. தென் சைட் ப்ரொஃபைல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அப்டேட்டுக்கு அந்த சில்வர் கிளாடிங் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாடி கலர் வரையும் டர்ன் இண்டிகேட்டர் வந்துருதுங்க. ஏ பில்லர் பாடி கலர், பி பில்லர் மேட் பிளாக் ஃபினிஷிங், சி பில்லருமே நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. மேலே ரூஃபல்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவும் கொடுக்கலிங்க இந்த என்ட்ரி லெவல் வேரியண்ட்டுக்கு. பட் பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் அப்படின்றதுமே நமக்கு கிடைக்குதுங்க. தென் எல்லாருமே கேட்குறது டிஎல்ஓங்க, அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற பேசஞ்சருக்கு வெளிச்சம் எப்படி இருக்குன்னு. ஸோ கிளாஸஸ் ஓரளவுக்கு பெரிய சைஸில் தான் போயிருக்காங்க. உள்ள இருக்கிற பேசஞ்சருக்கு ஒரு நல்ல வெளிச்சம் அப்படின்றது கிடைக்குங்க இந்த பிரஸாவை பொறுத்தளவு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எல்எக்ஸி வேரியண்ட். எல்எக்ஸி வேரியண்ட்லேருந்து நம்ம விஎக்ஸி வருவோம். விஎக்ஸி வரும்போது எல்எக்ஸிலேருந்து விஎக்ஸி வரும்போது சைட் ப்ரொஃபைல் நமக்கு ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்எக்ஸி வேரியண்ட்டில் ஏ பில்லர் பார்த்தீங்கன்னா பாடி கலரில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுவே நீங்கள் விஎக்ஸி வரும்போது நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ்ங்க. ரெண்டாவது சேஞ்சஸ் ஆக்சுவலி ஒரு சேஞ்சஸ் இருக்குது. பட் அந்த சேஞ்சஸ் என்னால் காமிக்க முடியல பிகாஸ் வெஹிக்கிள் இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விஎக்ஸி வேரியண்ட் 1.5 என்ஏல மேனுவல் ஆட்டோமேட்டிக் எடுக்கும்போது சேம் நமக்கு எல்எக்ஸி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் விஎக்ஸியில் டர்போ வேரியண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு அலாய் வீல்ஸ் அப்படின்றது பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. 16 inches நமக்கு பிளாக் கலரில் அலாய் வீல் அப்படின்றது விஎக்ஸி வேரியண்ட் டர்போ எடுக்கும்போது கொடுப்பாங்க. டர்போ கம்பேர் பண்ணும்போது எல்எக்ஸி டர்போ கம்பேர் பண்ணும்போது விஎக்ஸி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அலாய் வீல்ஸ் அப்படின்றது அடிஷனலாக ஆட் ஆகுங்க. ஸோ இதுதாங்க சைட் ப்ரொஃபைல் வித்தியாசங்கள். இது அப்படியே நம்ம ஜெட்டக்ஸி வேரியண்ட் வருவோம். விஎக்ஸிலேருந்து ஜெட்டக்ஸி வரும்போது நமக்கு 16 inches அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க விஎக்ஸி வரைக்கும். ஆனால் அதுலேயுமே டர்போ எடுக்கும்போது உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த அலாய் வீல்ஸோட டிசைன்ஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகுதுங்க ஜெட்டக்ஸி வேரியண்ட்டில். ஸோ இது ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ். ரெண்டாவது சேஞ்சஸ் நமக்கு பார்க்கும்போது மேலே ரூஃப் ரைல்ஸ், ஃபங்க்ஷனிங் ரூஃப் ரைல்ஸ் அப்படின்றது பிளாக் வித் அந்த சில்வர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க வித் 50 kg கெப்பாசிட்டிங்க. ஸோ இது ரெண்டாவது சேஞ்சஸ். எலக்ட்ரிக் சன் ரூஃப் அப்படின்றது இந்த ஜெட்டக்ஸி வேரியண்ட்லேருந்து நமக்கு கிடைக்குது. மூணாவது சேஞ்சஸ். நாலாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் சென்சர்ஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு நாலாவது சேஞ்சஸ்ங்க. தென் அஞ்சாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் அப்படின்றது தெரியுதுங்களா. ஸோ இந்த ரீசெண்டாக அப்டேட் செய்யப்பட்ட பிரஸாக்கு டாப் அண்ட் வேரியண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. டாப் அண்ட் வேரியண்ட்டில் நீங்கள் மேனுவல் ஆட்டோமேட்டிக் டர்போ எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு இந்த பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன், ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட், சேஃப் எக்ஸிட் அப்படின்றது கிடைக்கும். ஆனால் பர்டிகுலராக இது ஜெட்டக்ஸி டர்போ அப்படின்றதால இந்த டர்போ வேரியண்ட்டுக்கு மட்டும் இந்த 3 ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகுதுங்க. அது என்ன கேட்டிங்கன்னா இந்த பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன், ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட்,
கூடவே நமக்கு அந்த சேஃப் எக்ஸிட்ங்க. இந்த 3ம் சேர்ந்து ஒரு ஃபீச்சரா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்றது நமக்கு ZXiல டர்போ எடுக்கும்போது கிடைக்குங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு 5வது சேஞ்சஸ். ஸோ இந்த 5 சேஞ்சஸ் அப்படின்றது நமக்கு VXi வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ZXi வேரியண்ட்ல அடிஷனலா கிடைக்கிற விஷயங்கள்ங்க. இது அப்படியே நம்ம ZXi ப்ளஸ் போவோம். ZXi ப்ளஸ் வரும்போது இங்க அலாய் வீல்ஸோடைய டிசைன் சேஞ்ச் ஆகுது தெரியுதுங்களா? ஸோ ZXiல பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்கிள் டோனில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுவே இங்கே டாப் ஆஃப் தி லைன் வரும்போது டுவெல் டோனில் கொடுத்துருக்காங்க. சேம் 16 இன்ச்சஸ் வீல்ஸ் தாங்க. பேஸ் வேரியண்ட்லேருந்து 16 இன்ச்சஸ் அப்படின்றது காமனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீல்ஸோட டிசைன்ஸ் மட்டும் தான் மாறுதுங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ். 2வது சேஞ்சஸ் நமக்கு பார்க்கும்போது 360 டிகிரி கேமரா அப்படின்றது நமக்கு அடிஷனலாக கிடைக்குதுங்க. இது நமக்கு 2வது சேஞ்சஸ். ஸோ இந்த 2 சேஞ்சஸ் அப்படின்றது ZXi கம்பேர் பண்ணும்போது ZXi ப்ளஸில் அடிஷனலாக கிடைக்கிற விஷயங்கள்ங்க. 4 வேரியண்ட்டோடைய ரியர் ப்ரொஃபைல் ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு பேஸ் மாடலான LXi வேரியண்ட்டுங்க. LXi வேரியண்ட்டில் நமக்கு மேலே பேஸ் மாடல்லேருந்தே ஷார்ப் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இன்டகிரேட்டட் ஸ்போர்ட்டி ஸ்பாய்லர், டீஃபாகர் வைப்பர் வாஷர் எதுவும் இல்லைங்க இந்த பேஸ் வேரியண்ட்டுக்கு. ஆனால் LXiல நீங்கள் டர்போ வேரியண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ரியரில் டீஃபாகர் அப்படின்றது ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை நோட் பண்ண வேண்டிய விஷயம். பேஸ் வேரியண்ட்டில் எண்ணெய் பெட்ரோல் எடுத்தீங்கன்னா டீஃபாகர் வராது. ஆனால் அதுலேயும் நீங்கள் டர்போ பெட்ரோல் எடுக்கும்போது உங்களுக்கு டீஃபாகர் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? தென் சென்டரில் சுஸ்கியோட பேஜிங் கிடைக்குதுங்க. பிரஸாவோட பேஜிங். தென் LED ஸ்பிட் டைல் லேம்ப்ஸ் இது நமக்கு ஹாலஜன் லேம்ப்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படின்றது பேஸ் வேரியண்ட்லேருந்தே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்டேட் செய்யப்பட்ட ரியர் டெசின்ஸ் பம்பர்ஸ் பார்த்துக்குங்க. நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் போயிருக்காங்க. சேஃப்டிக்கு 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் அப்படின்றது கிடைக்குதுங்க. தென் உள்ள பூட் ஸ்பேஸ் நமக்கு பார்க்கும்போது 328 லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ் தாங்க. சரிங்களா? இதில் நமக்கு லக்கேஜ் ஹூக் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்பேர் வீல் பொறுத்தளவு எந்த வேரியண்ட்டுக்குமே நமக்கு ஸ்பேர் வீல் கிடையாதுங்க. ஸோ அதுதான் இதில் கொஞ்சம் வருத்தமான விஷயம். ஸோ பிரஸாவில் நீங்கள் எந்த வேரியண்ட் போனாலும் டாப் ஆஃப் த லைன் எடுத்தாலுமே உங்களுக்கு ஸ்பேர் வீல் கிடைக்காது. அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக காண்டினென்டலில் நமக்கு பஞ்சர் கிட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்பேர் வீல் வாங்கி வச்சுங்க. அது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு LXi வேரியண்ட். LXi வேரியண்ட்லேருந்து VXi வரும்போது ஃபஸ்ட்டு கிடைக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு டீஃபாகர் லைன்ஸுங்க. ஆனால் LXi நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி LXiல நீங்கள் டர்போ எடுக்கும்போதுமே உங்களுக்கு டீஃபாகர் கிடைக்கும். ஆனால் நீங்கள் எண்ணெய் பெட்ரோல் வாங்குற மாதிரி இருந்தால் VXi வேரியண்ட்ல இருந்தால் அந்த டீஃபாகர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகிற விஷயம். தென் 2வது சேஞ்சஸ் எதுவும் இல்லை. CNG வெஹிக்கிள் அப்படின்றதால அண்டர் பாடி CNG நம்மளால் பார்க்க முடியுது. கீழேயும் நான் காமிக்கிற பாருங்க. ஸோ இது கொஞ்சம் கிளவரான விஷயங்க. இதில் இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இது 1.5 NA CNGங்க. இதுவே நீங்கள் டர்போ பெட்ரோலில் பிரஸா எடுக்கும்போது உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா அப்படின்றது இந்த VXi வேரியண்ட் லெவலுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இது CNG வெஹிக்கிள், அதனால் இதுக்கு ரிவர்ஸ் கேமரா இல்லை. இதே பிரஸா VXiல டர்போ எடுக்கும்போது உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா அப்படின்றது கிடைக்குங்க. ஸோ இது கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ZXi வருவோம். ZXiல ஆட் ஆகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ZXiல 1.5 NAல நீங்கள் மேனுவல் எடுத்தாலும் சரி ஆட்டோமேட்டிக் எடுத்தாலும் சரி உங்களுக்கு ரியர் வைப்பர் வாஷர் கிடைக்காதுங்க. ஆனால் இது டர்போ வேரியண்ட் அப்படின்றதால நமக்கு வைப்பர் வாஷர் கிடைக்குது. நீங்கள் 1.5 NAல ZXi எடுக்கும்போது மேனுவல் எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக் எடுத்தாலும் வைப்பர் அப்படின்றது வராதுங்க. ஓகேங்களா? வைப்பரும் வாஷரும் வராதுங்க. தென் ரிவர்ஸ் கேமராவை பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் 1.5 NAல 6 ஸ்பீட் மேனுவல் டார்க் மோட்டர் எடுக்கும்போது உங்களுக்கு ZXi வேரியண்ட்டில் தான் இந்த ரிவர்ஸ் கேமரா அப்படின்றது வருங்க. ஸோ இது ஒரு சேஞ்சஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, 2வது சேஞ்சஸ். 3வது சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி 3வது சேஞ்சஸ் கிடையாதுங்க. நீங்கள் LXi வேரியண்ட்லேருந்து டர்போ எடுக்கும்போது இந்த டர்போவோட எம்பளம் அப்படின்றது நமக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? தென் 3வது சேஞ்சஸ் நமக்கு பார்க்கும்போது பேஸ் 2 வேரியண்ட்டுக்கும் ரியரில் ஸ்கிட் பிளேட் அப்படின்றது கொடுக்கலைங்க. பட் இந்த ZXi வேரியண்ட்ல தான் நமக்கு அந்த ஸ்கிட் பிளேட் அப்படின்றது கிடைக்குதுங்க. ஸோ இது வந்து ஒரு 3வது சேஞ்சஸ். 4வது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ZXi வேரியண்ட்ல தான் நமக்கு ரியர் பார்சல் செல்ஃப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 5வது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பூட் லேம்ப் அப்படின்றது ஹாலஜனில் இந்த ZXiல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 5வது சேஞ்சஸ். ஸோ இந்த 5 சேஞ்சஸ் அப்படின்றது VXi கம்பேர் பண்ணும்போது இந்த ZXi வேரியண்ட்ல அடிஷனலாக கிடைக்கிற விஷயங்கள்ங்க. இதுவே நீங்கள் டாப் ஆஃப் த லைன் வரும்போது டாப் ஆஃப் த லைனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ZXiக்கும் ZXi ப்ளஸுக்கும் பெரிய வித்தியாசங்கள் அப்படின்றது இல்லைங்க. சேமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பூட் ஃபீச்சர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போய் இன்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, கீஸ்னு பார்க்கும்போது LXiக்கும் VXiக்கும் இந்த மாதிரி ரிமோட் கீஸ் கொடுத்துருப்பாங்க லாக் அன்லாக் ஃபங்க்ஷனோட. ஆனால் அதுவே நீங்கள் ZXi ப்ளஸ் போகும்போது இந்த மாதிரி ஸ்மார்ட் கீஸ் கொடுத்துருப்பாங்க லாக் அன்லாக் ஃபங்க்ஷனோட. எல்லாத்துக்குமே 2 கீ கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே சேமான கீங்க. ரிமோட் கீ இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேர் கீ ரிமோட் கீங்க, ஸ்மார்ட் கீ இருக்கிறதுக்கு ஸ்பேர் கீ சேம் ஸ்மார்ட் கீங்க. ஓகே, இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் LXi வேரியண்ட்லேருந்து டோர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 70 டிகிரிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ பெரிய பர்சன் இருந்தாலும் உள்ள டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போய்க்கலாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல என்ட்ரி அப்படின்றது கொடுத்துருக்காங்க.
டிரைவர் சைட் டோர் வியூ பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பிளாக் கலர் தீம்ல தான் போயிருக்காங்க. இது பேஸ் வேரியன்ட் அப்படின்றதால இதில் நமக்கு ஃபீச்சர்ஸ் நமக்கு பார்க்கும்போது அன்லாக் சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் ஃபினிஷிங், பவர் மிரர் கண்ட்ரோல் மட்டும் தான், ஃபோல்டிங் கண்ட்ரோல் கிடையாது. சென்ட்ரல் லாக்கிங் சுவிச்சஸ், ஆல்டோ பவர் விண்டோ, டிரைவர் சைட் மட்டும் ஒன் டச் அப் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. கிரிப் ஹேண்டில், பிளாஸ்டிக் பேட், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கரோட ப்ரொவிஷன்ஸ் மட்டும் தான், ஸ்பீக்கர் கிடையாதுங்க. இந்த LXi வேரியன்ட் பேஸ் மாடல் பண்ணுறதால நமக்கு டிரைவர் சீட் ஹை அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது கொடுக்கலைங்க. ஆனால் இதுவே நீங்கள் LXi பேஸ் மாடலையே டர்போ வேரியன்ட் போனீங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டர்போ வேரியன்ட் எடுக்கும்போது டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது உங்களால் டர்போவில் வாங்கிக்க முடியுங்க. ஓகேங்களா? தென் சீட்ஸுங்க, சீட்ஸ் பொறுத்தளவு அப்டேட் செய்யப்பட்ட சீட்ஸ் பார்த்துங்க, நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஃபேப்ரிக் ப்ளஸ் நமக்கு அந்த மெஷ் ஃபேப்ரிக் அப்படின்றது போயிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேப்ரிக், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மெஷ் ஃபேப்ரிக் போயிருக்காங்க. சாஃப்ட் அண்ட் கன்வீனியாக நல்லா தாங்க இருக்குது. பாடி ரோல் மினிமல் பண்ண சைடு குஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தாங்க கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ் அப்படின்றது நமக்கு எப்போவும் ஸ்டாண்டர்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பேஸ் வேரியன்ட்லேருந்து நமக்கு 6 ஏர் பேக் அப்படின்றது ஸ்டாண்டர்டாக கிடைக்குதுங்க. டிரைவர், கோ டிரைவர், சீட்டில் அண்ட் சைடில் மொத்தம் 6 ஏர் பேக்குங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரோக்கு நமக்கு கிடைக்குதுங்க இந்த LXi வேரியண்ட்டை பொறுத்தளவு. இந்த LXi வேரியண்ட்டோடைய இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டார்க் ப்ரௌன் ஃபினிஷிங், பிளாஸ்டிக் ஃபினிஷிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலர் தீமில் தான் போயிருக்காங்க. காருக்குள்ளே அடைஞ்ச மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக கிளஸ்டர் பி ஃபீல் அப்படின்றது இந்த LXi வேரியண்ட்டில் எனக்கு கொடுக்குதுங்க. தென் உள்ளே வந்தோடனே எல்லாரும் கேட்குறது பானட் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைங்க. அப்படி இருக்கும்போதுமே பானட் விசிபிலிட்டி அப்படின்றது எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. ஸோ ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி ஓட்ட முடியுங்க. ஸோ 95% பானட் விசிபிலிட்டி அப்படின்றது எனக்கு கிடைக்குதுங்க. இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏப்ளர் பார்த்தீங்கன்னா பெரிய பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது கிரியேட் பண்ணலைங்க. ஸோ மினிமலாக தான் போயிருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் பார்த்தலாம் இந்த LXi வேரியண்ட்டில். நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவு அனலாக் வித் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது ட்ரிப் ஏ, ட்ரிப் பி இந்த ஃபீச்சர்ஸ் வந்துடுது. அதுபோக இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் பேட்டரி அப்படின்றது நமக்கு இந்த LXi வேரியண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் நமக்கு அந்த சார்ஜிங் அப்படின்றது இதில் தெரியுதுங்க. இதில் ஆவரேஜ் ஃபியூல், ரேஞ்சு, டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கலாம். அது போக நமக்கு டைம் எல்லாம் காமிக்குதுங்க. மற்றபடி ஸ்பீடோமீட்டர், ஆர்போமீட்டர் எல்லாமே நமக்கு அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டீரிங் வீலுங்க. ஸ்டீரிங் வீல் பொறுத்தளவு சேம் 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீலுங்க. டோயில் ஆர்ன் தான் கொடுத்துருக்காங்க பேஸ் டு டாப் எண்ட் வரைக்குமே. ஸ்டீரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தளவு இந்த LXi லெவலுக்கு நமக்கு டில்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் வராதுங்க. லெஃப்ட் சைடில் நார்மலான வைப்பர்ஸுங்க, ரைட் சைடில் ஹெட்லாம்ப் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஏசி வென்ட்ஸ் ஃபினிஷிங் பாருங்கள். நமக்கு இந்த இடத்துல நமக்கு அந்த டார்க் ப்ரௌன் ஃபினிஷிங்கில் பிளாஸ்டிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சொரன்னு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஃபுல்லாக நமக்கு டேஷ்போர்டு ஃபுல்லாக கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அண்ட் ஹில் ஹோல்டு வந்துருதுங்க. ISS பட்டன், ஹெட்லாம்ப் லெவல் அட்ஜஸ்டர், பெடல்ஸ் அண்ட் டெட் பெடல்ஸுமே கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க. இந்த வேரியன்ட் பேஸ் வேரியன்ட் அப்படின்றதால நமக்கு இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் கிடையாதுங்க. மற்றபடி சென்டரில் ஹசார்ட் ஸ்விட்சஸ்ங்க. இந்த LXi வேரியண்ட்டுக்கு நமக்கு மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே LXi வேரியண்ட்டில் நீங்கள் டர்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி அப்படின்றதுமே உங்களால் LXi வேரியண்ட்டில் டர்போ எடுக்கும்போது வாங்கிக்க முடியுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டிரைவ் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அது போக ஆட்டோமேட்டிக் ஏசி, இந்த 2 ஃபீச்சர்ஸ் அப்படின்றது ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் நீங்கள் டர்போ வேரியன்ட் எடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்குங்க. தென் 12 வோல்ட் பவர் சாக்கெட் அப்படின்றது இந்த பேஸ் வேரியண்ட்லேருந்தே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸுங்க. தென் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ நார்மலான ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கப் ஹோல்டர் வந்துருதுங்க. ஹேண்ட் பிரேக் வித் குரோம் ஃபினிஷிங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸுங்க, பட் ஆம்ரெஸ்ட் எதுவும் கிடையாது. க்ளவ் பாக்ஸ் பொறுத்தளவு ஒரு டீசெண்டான ஸ்பேஸுங்க. மேலே சன்செட் வித் டிக்கெட் ஹோல்டர், மேனுவல் டிமிங் ஐயரும் கிடைக்குது. லைட்ஸ் பொறுத்தளவு சென்டரில் காமனாக தான் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் சைடுமே நமக்கு ஒரு சன்செட்ஸ் கிடைக்குதுங்க. ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டிலுங்க. பட் சீட் பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இந்த LXi வேரியன்ட் லெவலுக்கு கொடுக்கலைங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் LXi வேரியன்ட்டோடைய இன்டீரியர் ஃபீச்சர்ஸ். இது அப்படியே நம்ம VXi போகலாம். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அடிஷனல் ஆட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். LXi வேரியன்ட்லேருந்து VXi வேரியன்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு ஆட் ஆகிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டோருக்கு நமக்கு ஃபேப்ரிக் பேட் அப்படின்றது ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த VXi வேரியன்ட்ல இது கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ். ஆல் டோர் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்றது இந்த VXi வேரியன்ட்லேருந்து நமக்கு கிடைக்குதுங்க. இது ரெண்டாவது சேஞ்சஸ். மூணாவது சேஞ்சஸ் நமக்கு டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது 1.5 NA லெவலுக்கு நமக்கு இந்த VXiலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. இது மூணாவது சேஞ்சஸ். நாலாவது சேஞ்சஸ் நமக்கு பார்க்கும்போது ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் அப்படின்றது நமக்கு இந்த VXi வேரியன்ட்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அஞ்சாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்பரேச்சர் அப்படின்றது நமக்கு இந்த VXi வேரியன்ட்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அஞ்சாவது சேஞ்சஸ். ஆறாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 இன்ச்சஸ் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் அப்படின்றது நமக்கு இந்த VXi வேரியன்ட்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கேட்டுக்கலாம். சவுண்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக தாங்க இருக்கும். தென் 7வது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஏசி அப்படின்றது இந்த VXi வேரியன்ட்லேருந்து நமக்கு கிடைக்குதுங்க. 8வது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக நமக்கு ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. 9வது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கியர் நாப் ஃபினிஷிங் பாருங்க, நமக்கு கிளாசி பிளாக் ஃபினிஷிங் வித் குரோம் ஃபினிஷிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. 10வது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா LXi வேரியன்ட்ல இந்த இடத்துல மேட் பிளாக் ஃபினிஷிங் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த VXi வேரியன்ட்ல நமக்கு அந்த பியானோ பிளாக் ஃபினிஷிங் அப்படின்றது நல்லா சரௌண்டிங்காக கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 10வது சேஞ்சஸ். 11வது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மைக் கிடைக்குதுங்க.
12வது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரருடைய ஒரு சன்செட்ஸ் அப்படின்றது பேசஞ்சர் சீட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 12வது சேஞ்சஸ். ஸோ இந்த 12 சேஞ்சஸ் அப்படின்றது LXI கம்பேர் பண்ணும்போது VXI வேரியண்ட்ல அடிஷனலாக கிடைக்குதுங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா VXI என்ஐ பெட்ரோல் எடுக்கும்போது இது கிடைக்குதுங்க. ஆனால் இதுலேயே VXI நீங்கள் டர்போ எடுக்கும்போது ஒரு 2 ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ரிவர்ஸ் கேமரா அப்படின்றது டர்போ பெட்ரோலில் ஆட் ஆகும். அந்த ஒரு ஃபீச்சர். அது போக ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த VXI என்ஐ பெட்ரோல் இன்ஜின்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலான ORVM அட்ஜஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃபோல்டபுள் ஃபங்க்ஷன் கொடுக்கல. ஆனால் VXI டர்போ பெட்ரோல் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் ORVM அப்படின்றது நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 ஃபீச்சர்ஸ் அப்படின்றது டர்போ எடுக்கும்போது உங்களுக்கு அடிஷனலாக கிடைக்குங்க. இது அப்படியே நம்ம ZXI போவோம். VXIலேருந்து இப்போ நம்ம ZXI வந்திருக்கோம். ஆக்சுவலி இது வந்து ZXIல டர்போ வேரியன்ட். ஸோ ரெகுலர் என்ஐல 6 ஸ்பீட் மேனுவல் 6 ஸ்பீட் டார்க் மோட்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த டர்போ பெட்ரோலில் ZXI வேரியண்ட்ல ஃபீச்சர்ஸ் ஆட் ஆயிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டர்போ பெட்ரோல் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இதுலேருந்து நீங்கள் என்ஐ பெட்ரோல் வாங்கினா என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்காது அப்படின்றதையுமே நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற விஷயங்கள் நான் பார்த்துருவோம். இந்த ZXI டர்போ பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆட் ஆகிற விஷயம் 2 ட்விட்டர் அப்படின்றது VXI கம்பேர் பண்ணும்போது அடிஷனலாக ஆட் ஆகுது. ஃபஸ்ட்டு சேஞ்சஸ். ரெண்டாவது சேஞ்சஸ் குரோம் அன்லாக் சுவிச்சஸ். மூணாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வேரியண்ட்டுக்கும் இந்த இடத்துல மேட் பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ZXI வேரியண்ட் அப்படின்றதால நமக்கு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் போயிருக்காங்க. மூணாவது சேஞ்சஸ். நாலாவது சேஞ்சஸ் எலக்ட்ரிக் ஃபோல்டபுள் ORVM அப்படின்றதுமே நமக்கு இந்த ZXI லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. அஞ்சாவது சேஞ்சஸ் நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றது நமக்கு இந்த ZXI லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. ஆறாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் அப்படின்றது இந்த ZXI வேரியண்ட்லேருந்து நமக்கு கிடைக்குதுங்க. ஏழாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜின் புஷ் பட்டன் ஸ்டார்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்குதுங்க. எட்டாவது சேஞ்சஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ்க்கு பட்டனுங்க. வேணா ஆன் பண்ணிக்கலாம், வேணா ஆஃப் பண்ணிக்கலாம். இது எட்டாவது சேஞ்சஸ். 9வது சேஞ்சஸ் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் சப்போர்ட் அப்படின்றது நமக்கு இந்த ZXI வேரியன்ட்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. 10வது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கலர்டு டிஸ்பிளே அப்படின்றது TFTல கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மோனோக்ரோம் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ZXI வேரியன்ட்ல நமக்கு அந்த கலர்டு டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தென் 11வது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்றது நமக்கு இந்த ZXI வேரியன்ட்ல நமக்கு கிடைக்குதுங்க. தென் 12வது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் அப்படின்றதுமே நமக்கு இந்த ZXI வேரியன்ட்ல நமக்கு கிடைக்குதுங்க. தென் 13வது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சன்கிளாஸ் ஹோல்டர் கிடைக்குதுங்க. அது போக லைட்ஸ் பொறுத்தளவு நமக்கு ஹாலஜன்ல புஷ் டைப்ல கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் அப்படின்றதுமே கிடைக்குதுங்க. தென் 14வது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் வைப்பர்ஸ் அப்படின்றது இந்த ZXI வேரியன்ட்ல நமக்கு கிடைக்குதுங்க. தென் 15வது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் கேமராங்க. அடாப்டிவ் கைட்லைன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஓகேங்களா? இந்த 15 ஃபீச்சர்ஸ் அப்படின்றது VXI கம்பேர் பண்ணும்போது இந்த ZXI டர்போல ஆட் ஆயிருக்குது. ஸோ ZXI டர்போ இல்லாமல் நீங்கள் என்ன இன்ஜின்ஸில் நீங்கள் மேனுவலோ ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும்போது இதுலேருந்து ஃபீச்சர்ஸ் கம்மியாகும். அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் கம்மியாகும்னு கேட்டிங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றது நமக்கு என்ன இன்ஜின்ஸுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். ரெண்டாவது ஃபீச்சர்ஸ் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் சப்போர்ட். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ட்விட்டர்ஸ் அதுவும் வந்திருக்காது. நாலாவது விஷயம் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார். அஞ்சாவது விஷயம் நமக்கு டைப் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம்ங்க. ஸோ இந்த 5 ஃபீச்சர்ஸ் அப்படின்றது டர்போல நமக்கு கிடைக்குது. இதுவே நீங்கள் என்ஐல மேனுவலோ ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும்போது இந்த 5 ஃபீச்சர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காதுங்க. சரிங்களா? ZXIலேருந்து ZXI ப்ளஸ் வரும்போது இங்கே ஆட் ஆகிற விஷயம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலான மியூசிக் சிஸ்டம் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் அப்டேட் செய்யப்பட்ட மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் சவுண்ட் சிஸ்டம் பொறுத்தளவு ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தளவு அர்கிமி சரவுண்ட் சென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தளவு நமக்கு இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதா பட் அவங்க இதை மென்ஷன் பண்ணல. பட் இது நாங்கள் செக் பண்ணோம், அதனால நான் சொல்கிறேன். ஸோ இது நமக்கு ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ். ரெண்டாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்ஸுங்க. நமக்கு லெதரேட் வித் பார்ஷியல் ஃபேப்ரிக் ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ரெண்டாவது சேஞ்சஸ்ங்க. மூணாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்செட் டிஸ்பிளே அப்படின்றது இந்த டாப் ஆஃப் த லைனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது மூணாவது சேஞ்சஸ். நாலாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 360 டிகிரி கேமரா அப்படின்றது இந்த டாப் ஆஃப் த லைனுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நாலாவது சேஞ்சஸ். அஞ்சாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா லெதர் ஆப் ஸ்டீரிங் வீல் அப்படின்றது இந்த டாப் ஆஃப் த லைனுக்கு தான் கிடைக்குது. இது அஞ்சாவது சேஞ்சஸ். ஆறாவது சேஞ்சஸ் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மேன் ப்ரூம் ஃபினிஷிங் அப்படின்றது இந்த டாப் ஆஃப் த லைனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏழாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 10.1 இன்ச்சஸ்ல டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 இன்ச்சஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டாப் ஆஃப் த லைனுக்கு நமக்கு 10.1 இன்ச்சஸ் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏழாவது சேஞ்சஸ். எட்டாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அமேசான் அலெக்சா சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது எட்டாவது சேஞ்சஸ். தென் 9வது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா விக்டோரியஸில் கொடுத்த மாதிரி டெலிமேட்டிக் பட்டன்ஸ் அப்படின்றது நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு 9வது சேஞ்சஸ். தென் 10வது சேஞ்சஸ் நமக்கு பார்க்கும்போது வெண்டிலேட்டட் சீட்ஸ் அப்படின்றது நமக்கு டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேருக்குமே கிடைக்குதுங்க. இதுவுமே இந்த டாப் ஆஃப் த லைன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 10வது சேஞ்சஸ். 11வது சேஞ்சஸ் ஆட்டோ டிமிங் IRVM கிடைக்குதுங்க. தென் 12வது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கூல்டு க்ளோ பாக்ஸ் அப்படின்றது இந்த டாப் ஆஃப் த லைன் தான் கிடைக்குதுங்க. 13வது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி SOS பட்டன் அப்படின்றதுமே நமக்கு இந்த டாப் ஆஃப் த லைன் தான் கொடுத்துருக்காங்க. 14வது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட் அப்படின்றது இந்த டாப் ஆஃப் த லைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 14 சேஞ்சஸ் அப்படின்றது ZXI கம்பேர் பண்ணும்போது இந்த ZXI பிளஸ்ல அடிஷனலா கிடைக்கிற விஷயங்கள்ங்க. ஓகே, ரியர் ப்ரொஃபைல் ஃபீச்சர்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் LXI வேரியண்ட்டுங்க. டோர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இதுமே ஒரு 70 டிகிரி ஓப்பன் ஆகுங்க. ஸோ பெரிய பர்சன் இருந்தாலும் உள்ள ஈஸியாக போய்க்கலாம். ரியர் டோர் வியூ பாருங்க, ஃபுல் பிளாக்ல இருக்குதுங்க. அன்லாக் சுவிச்சஸ், பவர் விண்டோ சுவிச்சஸ், கிரிப் ஹேண்டில், பிளாஸ்டிக் பேட், சைல்டு சேஃப்டி லாக், வாட்டர் பாட்டில் ஹோல்டருங்க. ஸ்பீக்கர் கிடையாது. சீட்ஸ் பொறுத்தளவு நமக்கு ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரியே சேம் நமக்கு மெஷ் ஃபேப்ரிக்ல சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு சோகமான விஷயம் நமக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் ஏன் ஃபிக்ஸ்டு ஹெட்ரஸ் கூட இந்த LXI வேரியண்ட் கொடுக்கல. ஆனால் நீங்கள் LXI வேரியண்ட்லேயே டர்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டர்போ வேரியண்ட் எடுக்கும்போது அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் அப்படின்றதுமே உங்களால் வாங்கிக்க முடியுங்க.
ஓகேங்களா. மற்றபடி நமக்கு சேஃப்டிக்கு ஐசோஃபிக்ஸ் ஹேங்கர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. உள்ள நமக்கு ரியர் ஏசி வெண்ட் ஒன்று வந்துருதுங்க. பட் பாக்கெட்ஸ் எதுவும் இல்லை. லைட்டை பொறுத்தளவு சென்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில் அண்ட் கோட் ஹூக் அப்படின்றதுமே நமக்கு 2 சைடு வந்துருதுங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு LXi வேரியன்ட். LXi வேரியன்ட்லேருந்து நம்ம VXi வேரியன்ட் போவோம். Xi வேரியன்ட்லேருந்து VXi வரும்போது நமக்கு ரியரில் ஒரு ஃபேப்ரிக் பேட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அடிஷனலாக ஆட் ஆகுதுங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். ரெண்டாவது ஃபீச்சர்ஸ் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுங்க. ஸோ அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் நீங்கள் LXiயில் டர்போ எடுக்கும்போது தான் கிடைக்கும். ஆனால் என்ன பெட்ரோல் எடுக்கும்போது VXiலேருந்து தான் உங்களுக்கு அந்த அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படின்றது கிடைக்கும். இது ரெண்டாவது சேஞ்சஸ். தென் இது CNG வேரியன்ட் அப்படின்றதெல்லாம் சேஃப்டிக்கு கொடுத்துருக்காங்க. தென் மூணாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேருக்கு பின்னாடியுமே நமக்கு சீட்டுக்கு பின்னாடி பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணாவது சேஞ்சஸ். நாலாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஒரு லக்கேஜ் ஹூக் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா. ஸோ நமக்கு ஒரு 4 kg சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு நாலாவது சேஞ்சஸ். ஸோ இந்த 4 சேஞ்சஸ் அப்படின்றது LXi வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது VXi வேரியண்ட்டில் நமக்கு அடிஷனலாக கிடைக்கிற விஷயங்கள்ங்க. இது அப்படியே நம்ம ZXi வேரியன்ட் போவோம். VXiலேருந்து ZXi வரும்போது குரோம் அன்லாக் ஸ்விட்சஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கிடைக்குதுங்க. ரெண்டாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு அந்த பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் ஒரு கிளாடிங் கொடுத்துருக்காங்க. மூணாவது சேஞ்சஸ் நமக்கு ரியரில் ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர் அப்படின்றதுமே நமக்கு இந்த ZXiலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. தென் நாலாவது சேஞ்சஸ் நமக்கு பார்க்கும்போது 60/40 ஸ்பிளிட் ஃபோல்ட் அப்படின்றதுமே நமக்கு இந்த ZXi வேரியன்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் அஞ்சாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பவர் சாக்கெட் அப்படின்றது நமக்கு ரியரில் இந்த ZXi வேரியன்ட் ஒன்று கிடைக்குதுங்க. ஸோ இது வந்து அஞ்சாவது சேஞ்சஸ். ஸோ இந்த 5 சேஞ்சஸ் அப்படின்றது VXi கம்பேர் பண்ணும்போது இந்த ZXiயில் ரியர் ப்ரொஃபைல் நமக்கு அடிஷனலாக கிடைக்கிற விஷயங்கள்ங்க. ஸோ ZXiலேருந்து ZXi ப்ளஸ் வரும்போது இங்கே சேஞ்சஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே சீட்ஸ் வந்து நமக்கு பார்சியல் லெதரேட் வித் நமக்கு ஃபேப்ரிக் ஃபினிஷிங் அப்படின்றத ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ். தென் ரெண்டாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 12 வோல்ட் பவர் சாக்கெட் தான் கொடுத்துருந்தாங்க இந்த இடத்துல ரியரில். ஆனால் இதில் நமக்கு ஒரு USB போர்ட் ப்ளஸ் நமக்கு ஒரு டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்காக. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ரெண்டாவது சேஞ்சஸ்ங்க. மூணாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கோ டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி மொபைல் வைக்கிற மாதிரி பாக்கெட்ஸ் அப்படின்றது ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு மூணாவது சேஞ்சஸ்ங்க. தென் நாலாவது சேஞ்சஸ் நமக்கு பார்க்கும்போது ஆக்சுவலி சேஞ்சஸ் கிடையாது. பட் இந்த அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்த மாருதி கார்ஸ்லேயே இந்த மாருதி பிரசாக்கு மட்டும்தான் இந்த ஹெட்ரெஸ்ட் அப்படின்றது இவ்வளோ சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது நான் சேஞ்சஸ்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சீட்ஸுக்கு மேட்சாக தான் நமக்கு லெதரேட்டில் தான் போயிருக்காங்க. ஸோ இந்த 3 சேஞ்சஸ் அப்படின்றது நமக்கு ZXi கம்பேர் பண்ணும்போது இந்த ZXi ப்ளஸில் அடிஷனலாக கிடைக்கிற விஷயங்கள்ங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்டேட் செய்யப்பட்ட பிரசாக்குள்ளே வரேங்க. லைட்டாக கால் எடுத்து வச்சு லைட்டாக குமிச்சா போதும் ஈஸியாக உள்ளே வந்துட முடியுதுங்க. உள்ளே வந்துட்டு ஸ்பேஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டோர் தட்டஃபெட் பொறுத்தவரை ஒரு சாலிடான தட்டு அப்படின்றது இருக்குதுங்க. உள்ளே ஏறி வரைக்கும் பெரிய டிஸ்டர்பன்ஸாக இல்லை. காலை நேராக வைக்கும்போது தை சப்போர்ட் கொஞ்சம் பத்தாமல் இருக்குதுங்க. காலை நேராக நீட்டும் போது ஓரளவுக்கு தை சப்போர்ட் அப்படின்றது ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாருதியோட 1.5 என்ஜின்ஸில் ஸ்மார்ட் ஹைப்ரிட் வர எல்லா கார்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கோ பேசஞ்சர் சைடு நமக்கு அந்த லெஃப்ட் சைடு அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட்க்கு உண்டான பேட்டரி வச்சிருப்பாங்க. அதனால் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படி கால் நேரம் நீட்டும் போது இங்கே தட்டுதுங்க. ஸோ அதை கொஞ்சம் மாருதி கவனிச்சிருந்துருக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன லெஃப்ட் சைடு பேசஞ்சருக்கு மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுங்க. அதாவது நீ ரூம் அப்படின்றது கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தாங்க இருக்குது. மற்றபடி லெக் ரூம் ஓகேங்க. ஹெட் ரூம் பொறுத்தளவு ஹெட் ரூமே எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. என்ன மாதிரி பர்சன்ஸ் 3 பேர் கம்ஃபர்டபுளாக வந்துட்டு போகலாங்க. கொஞ்சம் வெல்தியாகிற பர்சனாக இருந்தால் 2 பேர் ப்ளஸ் ஒரு சைல்டுக்கு வந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பிரசாலேருந்து இப்போ வெளியே போகிறேன். லைட்டாக அதே மாதிரி கால் எடுத்து வச்சோம்னா ஈஸியாக வெளியே வந்துட முடியுது. உள்ளே வரேன். வெளியே போகிறேன். ஓகேங்க. ஹேட்ச்பேக் கம்பேர் பண்ணும்போது காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்றது கொஞ்சம் பெஸ்ட்டாக தாங்க இருக்குது. உள்ள உட்காந்துருக்கும் போதுமே கொஞ்சம் அப்டேட்டான பொசிஷனில் தாங்க எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த வீக்கோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் பொறுத்தளவு நமக்கு 1 லிட்டர் டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது 3 சிலிண்டர் இன்ஜின்ங்க. இது அதிகபட்சமாக 110 PS பவரையும் 170 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இந்த வண்டியோட மைலேஜ் பார்க்கும்போது நமக்கு ரியல் வேல்ல சிட்டிக்குள்ள ஒரு 12 to 15 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. ஹைவேல ஒரு 15லேருந்து ஒரு 18 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. பேஸ்டான உங்கள் டைம் ஸ்கில்ஸ் பொறுத்து அதுவுமே மாறுங்க. ஓகே, மேலே இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீக்கோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் பொறுத்தளவு நமக்கு 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் இப்போ நம்ம பார்க்குறது. இது 4 சிலிண்டர் இன்ஜின்ங்க. 1500 cc, அதாவது 1462 ccங்க. K15C பெட்ரோல் இன்ஜின். இது 4 சிலிண்டர் இன்ஜின். இது அதிகபட்சமாக 103 PS பவரையும் 139 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இந்த வண்டியோட மைலேஜ் ரியல் வேல சேம் தாங்க. ஆல்மோஸ்ட் டர்போ கீக்குள்ள வந்துடும். ரியல் வேல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 13 to 16 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. ஹைவேல ஒரு 16லேருந்து ஒரு 20 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. பேஸ்டான உங்கள் டைம்ஸ் பொறுத்து இதுவுமே மாறுங்க. மேலே இன்ஸ்டலேஷன்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீக்கோடைய என்னோடைய இன்ஜின் நோட்டை கேளுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்டீரியருக்குள்ள இருக்கிறோங்க. இன்டீரியருக்குள்ள நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் என்ஏ பெட்ரோல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் டர்போ பார்க்கலாம். இது வந்து 1.5 என்ஏ பெட்ரோலுங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு வைப்ரேஷனுமே என்னால் ஃபீல் பண்ண முடியலைங்க. ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குங்க. பிகாஸ் இது 4 சிலிண்டர் இன்ஜின் இல்லையா? ஸோ அதுக்குண்டான ரிஃபைன்மெண்ட் அப்படின்றது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஸோ எந்த இடத்துலையுமே வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியலைங்க. இப்போ ரெவ் பண்ணுறேன். ஒரு 2500 ஆர்பிஎம் வரைக்கும் எந்த ஒரு நாய்ஸுமே பெருசாக கேட்கலைங்க. 2500 ஆர்பிஎம் தாண்டும் போது தான் அந்த நாய்ஸ் அப்படின்றது உள்ளே கேட்க முடியுது. டோரில் பார்ப்போம் ஏதாவது வைப்ரேஷன் இருக்கான்ட்டு. டோரில் சுத்தமாகவே வைப்ரேஷன் இல்லைங்க. ஐடியிலேயே வைப்ரேஷன் தெரியல. ரெவ் பண்ணால் சுத்தமாகவே தெரியலைங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ஏ இன்ஜினுடைய இன்டீரியர் நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன். இப்போ நம்ம டர்போ பெட்ரோலுக்குள்ளே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டர்போ பெட்ரோலுக்குள்ள வந்துட்டேன். டர்போ பெட்ரோல் ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ள இன்டீரியருக்குள்ள நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் எப்படின்னு ஃபீல் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டீரிங்கில் ஒரு லைட்டான ஒரு வைப்ரேஷனால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. கியர் நாப்லையுமே ஒரு லைட்டான ஒரு மைல்டு வைப்ரேஷன் மட்டும் தான் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பிகாஸ் இது 3 சிலிண்டர் இல்லையா? ஸோ அதனால் டோரில் பார்ப்போம். ஸோ டோரில் என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஸோ டர்போ பெட்ரோல் 3 சிலிண்டர் அப்படின்றதால ஒரு மைல்டு வைப்ரேஷன் இருக்குது. உள்ளுக்குள்ள நாய்ஸ் கேட்போம். ரெவ் பண்ணுறேன். இதுலேயுமே ஒரு 2500 ஆர்பிஎம் தாண்டினா நல்ல ஒரு நாய்ஸ் அப்படின்றது வருதுங்க. என்ஏ இன்ஜின்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த டர்போ இன்ஜின்ஸோடைய நாய்ஸ் அப்படின்றது உள்ள நல்லாவே ஃபீல் பண்ண முடியுதுங்க. வைப்ரேஷன்ஸ் ஆகட்டும், நாய்ஸ் ஆகட்டும் 1.5 என்ஏ பெட்ரோல் இன்ஜின் அப்படின்றது நல்லா இருக்குங்க. ரிஃபைன்மெண்ட் லெவலும் நல்லா இருக்குது. ஸோ ரிலையபிளுமே நல்லா தாங்க இருக்கும். பட் டர்போ பெட்ரோல் ஒரு மைல்டு வைப்ரேஷன் பிகாஸ் 3 சிலிண்டர் அப்படின்றதால. பட் இருந்தாலும் மற்ற டர்போ பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது மாருதியோட இந்த டர்போ பெட்ரோல் அப்படின்றது நல்லாவே ரிஃபைன்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இல்லாமல் எந்த ஒரு குறையும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க இந்த டீடைல் கம்பேரிசன். இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாங்க. யாருக்கு எந்த வேரியன்ட்? ஸோ எல்எக்ஸி வேரியன்ட் பேஸ் மாடல் யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விலை கம்மியான பிரஸா வேணுங்கிற பட்சத்துக்கு இந்த பேஸ் மாடல் பண்ணுறது ஒரு பெஸ்ட் சாய்ஸுங்க. அதுலேயுமே நான் சொன்ன அந்த அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படின்றது நமக்கு அந்த டர்போவில் கொடுத்துருப்பாங்க, 1.5 என்ஏல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு பேஸ் மாடலையே ஃபீச்சர்ஸ் முக்கியம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எல்எக்ஸியில் டர்போ போகலாம். அடுத்து விஎக்ஸி வேரியன்ட் யார் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பேஸ் வேரியண்ட்டில் ஃபீச்சர்ஸ் சுத்தமாகவே இல்லை, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் வேணும், ஆட்டோமேட்டிக் ஏசி, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணுங்கிற பட்சத்துக்கு நீங்கள் விஎக்ஸி அப்படின்றது பெஸ்ட் சாய்ஸாக இருக்குங்க. ஸோ ஒரு 10லேருந்து ஒரு 11 லட்சம் ரூபாய்க்குள்ள நீங்கள் பிரஸா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விஎக்ஸி அப்படின்றது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விலை கம்மியான ஆட்டோமேட்டிக் வேணுங்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு விஎக்ஸி வேரியன்ட் அப்படின்றதாங்க என்ட்ரி லெவல் வேரியன்ட். அதுவும் இல்லாமல் அதுதாங்க ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குங்க அந்த பட்ஜெட்டுக்கு. அடுத்து ஜெட்எக்ஸி வேரியன்ட் யார் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டாப் இன் வேரியன்ட் வந்து ஒரு 1 லேக் 2 லேக்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த 2 லேக்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல. எனக்கு பார்க்கறதுக்கு டாப் இன் மாதிரி லுக்கில் ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்ஜெட்டுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஜெட்எக்ஸி அப்படின்றது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் டாப் இன் வேரியன்ட்ல இருக்கிற ஒரு 90% ஃபீச்சர்ஸ் அப்படின்றது இந்த ஜெட்எக்ஸி வேரியன்ட்லேயே நமக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 2 லேக்ஸ் நீங்கள் சேவ் பண்ணுற பட்சத்துக்கு நீங்கள் ஜெட்எக்ஸி வேரியன்ட் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குங்க. அடுத்து ஜெட்எக்ஸி ப்ளஸ் யார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிரஸா ஃபுல்லி பேக்கேஜாக எனக்கு வேணும்ப்பா, நான் ஆஃப்டர் மார்க்கெட்லாம் எடுத்து மாடிஃபை பண்ண மாட்டேன், ஆனால் பிரஸாக்கு அவங்க கொடுத்துக்கிற ஃபீச்சர்ஸ் எனக்கு ஃபுல்ஃபில்டாக சாட்டிஸ்ஃபைடாக வேணுங்கிற பட்சத்துக்கு நீங்கள் தாராளமாக இந்த டாப் இன் வேரியண்டான ஜெட்எக்ஸி ப்ளஸ் அப்படின்றது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் ஜெட்எக்ஸி ப்ளஸ் எடுத்தால் தாங்க அடிஷனலாக ஃபாக் லேம்ப் முதற்கொண்டு எதுவுமே நீங்கள் செட் பண்ண தேவையில்லை. 360 டிகிரி கேமரா, ஃபாக் லேம்ப்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு இந்த டாப் ஆஃப் த லைனில் நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ பிரஸா ஒரு பேக்கேஜாக வேணுங்கிற பட்சத்துக்கு தாராளமாக இந்த ஜெட்எக்ஸி ப்ளஸ் அப்படின்றது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க இந்த டீட்டெயில்டு கம்பேரிசன். ஸோ இந்த கம்பேரிசன் வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்க நண்பர்களே, மீண்டும் ஒரு கார் ரிவ்யூவுடன் உங்களை சந்திக்கிறேன்.